ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கனியின் சமையல். நான் உங்கள் கனி. இன்றைக்கி கனியின் சமையலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு கிராமத்து ஸ்டைலில் முட்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம். நான் வந்து ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து 3 பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிப்புக்காக கடுகு, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு தண்ணி, இங்கே வந்து ஆயில் பாட்டில். இதில் வந்து நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் ஒரு பாதி லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன். தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான கிராமத்து ஸ்டைல் முட்டை குழம்பு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கனியின் சமையலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வந்து முட்டை குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சாச்சு. கடாய் நல்லா சூடானதும் நம்ம தேவையான அளவு, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து முட்டை குழம்புக்கு கொஞ்சம் நிறைய வெங்காயம் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்மளுக்கு குழம்பும் கொஞ்சம் நிறைய கிடைச்சா மாதிரி இருக்கும். அதனால் நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள், நல்லா சூப்பராக 2 நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வீட்டிலே அரைச்சிது. அதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நம்ம வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு வந்தால் கொஞ்சம் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். ஆனால் நம்ம வந்து முட்டை குழம்பு செய்யறதுனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அந்த ஸ்மெல்லு மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும், நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயாச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற 3 தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது வந்து நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சாச்சு. இப்போ நான் வந்து எடுத்து வச்சுக்கிற வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அதை சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்தோடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் அது வந்து கருகிராமல் நல்லா நம்மளுக்கு பச்சை வாசனையெல்லாம் போகும். சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். காணலன்னா நம்ம வந்து அப்புறம் பார்த்து கூட சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த குழம்புக்கு நம்ம தேங்காய் சேர்த்தே ஆகணும். அப்போ தான் கெட்டியாகும் நம்மளுக்கு, இல்லைன்னா குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கும். அந்த முந்திரி பருப்பெல்லாம் சேர்க்கும்போது நல்லா ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாதி லெமன் ஜூஸ் வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த குழம்புல புளி எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. கொஞ்சமாக ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து முட்டை சேர்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. முட்டையை வந்து நம்ம அப்படியே உடச்சி சேர்க்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்தோம்னா அந்த மஞ்சள் கரு உடையாமல் இருக்கும். எல்லாருக்குமே நிறைய பேர் முட்டை குழம்பு செய்யும்போது ரொம்ப பச்சை வாடை அடிக்கி உடச்சி ஊற்றினான்னு சொல்லி நிறைய பேர் அவிச்சு போட்டுருக்காங்க. அது அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம உடச்சி ஊற்றினா தான் முட்டை குழம்போட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அதுக்கு என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம முட்டையை சேர்த்தோம்னா அந்த முட்டையோட பச்சை வாடை எதுவுமே நம்மளுக்கு வராது. பாருங்கள், சிம்மில் வச்சாச்சு. இப்போ அந்த முட்டையை மேலே ஊற்றிடக்கூடாது. ஒரே இடத்துல அப்படியே ஊற்றிட்டு நம்ம வந்து ஊற்றின உடனே நம்ம கரண்டி போட்டு கிண்டிடவே கூடாது. அதுவே வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ கிண்டிட்டோம்னா அது அப்படியே கிளறி ஓட ஆரம்பிச்சிடும், பச்சை ஸ்மெல் வரும். இப்போ எல்லா முட்டையும் நம்ம இதுமாரி உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டையும் ஊற்றும் போது நம்ம தள்ளி ஊற்றணும். மேலே ஊற்றிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. தனித்தனியாக ஊற்றும்போது குழம்பு ஊற்றிட்டு அப்படியே நம்ம தொட்டுக்கிறதுக்கு ஒரு முட்டை ஆம்லேட் எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ குழம்பு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவு முட்டை சேர்த்துக்கோங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு முட்டை வர்ற அளவுக்கு நம்ம முட்டை சேர்த்துக்கலாம்.
நிறைய முட்டை சேர்த்தா முட்டை குழம்பு வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா முட்டையுமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து கரண்டி போட்டு கிண்டிடவே கூடாது. அப்படியே சிம்மில் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அதுவே வெந்து ரெடி ஆகிடும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நம்ம ஊற்றின முட்டை பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இதோ பார்க்குறக்கே நல்லா தெரியுது. எல்லா முட்டையும் ஒரு வாட்டி நம்ம அப்படியே பரட்டி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட முட்டை குழம்பு, சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கிராமத்து ஸ்டைல் முட்டை குழம்பு. இந்த முட்டை குழம்பு வந்து சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் இருக்கும். இதே மெத்தடில் இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் கனியன் சமையலை மறந்துடாமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு புத்தம்போது வீடியோ உங்களை வந்து சேரும். ஆல் அப்படிங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய். Yeah.